இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டு இருக்கிற தலைப்பு சகலமும் நன்மைக்கே. ஆல் ஃபார் குட். சகலமும் நன்மைக்கே. ரோமர் 8 அதிகாரம் 28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:28. இந்த வார்த்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பேசுகிற என்னை மறைத்து அவர் வெளிப்படும்படியாய் எங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தன் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தன் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தால் எப்போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல நின் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல நின் கிருபை முன் செல்ல அருளும். என் கண்மலையும் என் மீட்பருமாக என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல பிரியமுள்ளதாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சகலமும் நன்மைக்கே. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் இந்த வார்த்தையில சொல்லுகிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாமே நன்மைக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சில நேரங்கள்ல புரிந்து கொள்ள முடிகிறது, சில நேரங்கள்ல ஒருவேளை அதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில ஒருவேளை ஜெர்ம் பண்ணி நல்லா வண்டி எடுத்து ஆஃபீஸ் போகும்போது ஏதாவது எங்கேயாவது வண்டி நம்ம கரெக்டாகவே போய் வண்டி இன்னொரு இடத்துல எங்கேயாவது மோதிருச்சுன்னு வச்சுக்கலாம். இல்லை நம்ம எதிர்பாராத காரியங்கள் ஏதாவது இப்படி நடக்கும் பொழுது உடனே நம்ம வண்டியை விட்டு வெளியே இறங்கி வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே அதை பார்த்து, ஓ சகலமும் நன்மைக்கு தான், அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை உடனே நம்ம இடத்துல ஒரு கேள்வியும் கோவமும், இது ஏன் நடக்குது, இது எதற்காக இன்னைக்கு நடக்கணும், why should this happen to me, இந்த மாதிரி கேள்விகள். அப்போ when the unexpected, when the undesired happens, we have questions. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சிலவை நன்மைக்குன்னு சொல்லப்படல, சகலமும் நன்மைக்கு. All things work together for good for those who love God and who are called according to his purpose. அப்போ இந்த சகலமும் அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே விசுவாசிக்கணும். எல்லாமே என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக தான் அவர் செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் இருந்தாங்களாம். அந்த ராஜா மந்திரியோட எப்பவுமே ரொம்ப பல காரியங்களை அவர் கலந்து ஆலோசித்து வந்தார். அவர் ஒரு நாள் அவர் அவர் அந்த அந்த மந்திரிக்கு ஒரு பழக்கம் இருந்ததான். எது நடந்தாலும் அந்த மந்திரி எப்பவுமே என்ன சொல்வாராம், சகலமும் நன்மைக்கே, தேவனுக்கே மகிமை, ஆல் ஃபார் குட், க்ளோரி பி டு காட். இதே மாதிரிதான் சொல்லுவாராம். நன்மை ஆனது காரியங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மளுடைய பார்வையில தீமையான காரியங்கள் நடந்தாலும் சரி, அவர் எப்பவுமே அவர் சொல்லிட்டு இருக்கிற காரியம் சகலமும் நன்மைக்கு. ஒரு நாள் ராஜா ஆப்பிள் வெட்டிட்டு இருக்கும்போது டைனிங் டேபிள்ல உட்காந்து மந்திரியும் கூட உட்காந்துருக்கிறார். தெரியாம ராஜா கையை வெட்டிக்கிறாரு. கையை வெட்டினோன்னே ரத்தம் வருது. அவர் நல்ல டீப்பா வெட்டிட்டனால ரத்தம் அவர் கொஞ்ச நேரம் அவர் கவலையா இருக்கும்போது உடனே மந்திரி உடனே சொன்னாராம், சகலமும் நன்மைக்கே,
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ராஜாக்கு ஒரே கோபம். ஒரு ராஜானா இங்க உட்காந்து ஆப்பிள் வெட்டிட்டு இருக்கும்போது கையை வெட்டிட்டு, நீ என்னன்னா சகலமும் நன்மைக்கே தேவனுக்கு மகிமைங்கிற, இவனை கொண்டு போய் எங்க போடுங்க, உடனே சிறைச்சாலையில போடுங்கன்னு சொன்னாராம். சரின்னு அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில போடுங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் மந்திரி என்ன சொன்னாராம், சகலமும் நன்மைக்கே தேவனுக்கே மகிமை உண்டாவது அப்படின்னு சொன்னாராம். ராஜாக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துச்சு. சரி, உன்னை வந்து சிறைச்சாலையில போட்டாதான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு வரும்னு சொல்லிட்டு மந்திரி சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறார். அதற்கப்புறம் சில நாள் கழித்து ராஜா காட்டுக்கு வந்து வேட்டைக்கு போகும் பொழுது வழி தவறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறார். ஆதிவாசிகள் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு போயிடுறாராம். அங்க அவர்கள் அவரை பிடித்து, எல்லை தவறி வந்ததுனால அவரை பிடித்து கொண்டு போய், சரி இவனை வந்து என்ன செய்யணும், நம்முடைய கடவுள்களுக்கு என்ன செய்யணும், இவனை பலியிடணும்னு சொல்லி மரத்துல கட்டி வச்சிடுறாங்களா. கட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி வச்சுட்டு கடைசியில பூசாரி வந்து எல்லாத்தையும் பார்த்து அவனை பலி செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது, அப்போ அந்த பூசாரி வந்து பார்த்துட்டு அவரை சோதித்து பார்த்துட்டு, ஓ, இவனுடைய கையில ஒரு ஒரு வெட்டு இருக்கு, பழுதற்றதுதான் நம்ம என்ன செய்யணும், எப்படி இருந்தாலும் நம்மளுடைய கடவுளுக்கு நம்ம படைக்கணும், இவன் கையில ஏற்கனவே ஒரு கட்டு இருக்கு, அதனால இவனை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இந்த நேரத்துல பலியிட முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜாவை வந்து விடுதலை செஞ்சிடறாங்களா. ராஜாவும் வந்து சந்தோஷமா மறுபடியும் திரும்ப அரண்மனைக்கு போறாரு. அவர் போகிற நேரத்துல அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு, ஆனா மந்திரி சொன்னது உண்மைதானே, ஒருவேளை அந்த நேரத்துல எனக்கு இந்த கையில வந்து இப்படி ஒரு சின்ன காயமா இருந்தாலும் எனக்கு கோபம் வந்தது, ஒரு எரிச்சல் வந்தது, ஏன் இது நடந்ததுன்னு சொல்லி. ஆனா இப்போ அதே எனக்கு நன்மைக்கு எதுவாய் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல போய் மந்திரியை தான் பார்த்தாராம். மந்திரியை பார்த்து அவரை வெளியே கூட்டிட்டு வாங்க, அவரிடத்துல நான் பேசணும்னு சொல்லிட்டு மந்திரியை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்து நடந்த காரியத்தை அவரிடத்துல சொன்னாராம். நீ சொன்னது சரிதான், சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் இருந்தது. அப்ப மந்திரி இடத்துல ஒண்ணு கேட்டாராம், சரி எனக்கு கையில வந்து வெட்டு இருந்தது வந்து நன்மைக்குன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா நான் வந்து என்னுடைய உயிரே எனக்கு காப்பாற்றப்பட்டது இன்னைக்கு. ஆனா நீ சிறைச்சாலையில போறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும், அதுவும் நன்மைக்கு தானே சொன்னேன், அது எப்படி நன்மைக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அப்ப மந்திரி சொன்னாராம், ஒருவேளை நான் சிறைச்சாலைக்கு போலேன்னா வேட்டைக்கு நானும் உங்களோட கூட வந்திருக்கணும், உங்களோட கூட வந்தோன்னா நம்ம 2 பேரையும் தான் கட்டி வச்சிருப்பாங்க, கட்டி வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்க கையிலயாவது கையில வந்து வெட்டு இருக்குன்னு சொல்லி உங்களை விட்டுருப்பாங்க, நான் நல்லா தானே இருக்கேன், என்ன செஞ்சிருப்பாங்க, பலியிட்டு இருப்பாங்க, அதனாலதான் சகலமும் நன்மைக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். இது ஒருவேளை ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்கள் ஒருவேளை நமக்கு அந்தந்த நேரத்துல நமக்கு புரியாததாக இருக்கலாம். ஏன் இது இப்படி நடக்குது, எதற்காக இதை இந்த ஒரு உபத்திரவம், எதற்காக இந்த ஒரு நிந்தனை, எதற்காக இப்படி ஒரு பாடு, a lot of things, we might have a lot of questions. ஆனா வசனம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. அப்போ இதுல வந்து முக்கியமா 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய தீர்மானம், காட்ஸ் பர்பஸ். 2வது தேவனுடைய அழைப்பு, காட்ஸ் கால். 3வது தேவனிடத்தில் அன்பு, லவ் ஃபார் காட். சகலமும் நன்மைக்கு எப்பொழுது நடக்காது, எப்பொழுது நடக்கிறது, தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுதுதான் சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது. முதல் காரியம் தேவனுடைய தீர்மானம், காட்ஸ் பர்பஸ். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நோக்கம், எனக்கு ஒரு நோக்கம். He has a purpose, a clear purpose and a plan for everybody and for everything. நம்ம ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு கலெக்டிவ். இந்த குடும்பத்துல, இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல, இல்லை என்னுடைய அக்கம் பக்கத்துல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு காரியமும், நாம் சந்திக்கிற ஒவ்வொருவரும், எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய தீர்மானம் என்ன என்பதை நான் புரிந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அர்ப்பணத்திலே நான் நடக்கும் பொழுது, அப்போ நான் என்னால புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நேரத்துல நான் எந்த வழியில போனாலும் சரி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அர்ப்பணித்து செல்லும் பொழுது, ஒருவேளை கண்ணார காண்கிற காரியங்கள் தோல்வியாக, உலக பிரகாரமாக தோல்வியாக, உபத்திரவமாக, எதிர்பாராத காரியமாக இருக்கும்.
ஆனாலும் சகலமும் நன்மைக்கு என்ற ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நம்ம இடத்துல இருக்கும். ஏன்னா அவர் அவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எரேமியா 29:11. அப்போ அவர் சொல்றார், ஐ நோ த பிளான்ஸ், ஐ நோ த பர்பஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் யூ. அவர் சொல்றாரு, எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப நம்மிடத்துல இருந்து அவர் எதிர்பார்க்கிறது அந்த தீர்மானத்தை புரிந்து உணர்ந்து நடக்கிறவர்களாக. ஆனா அநேக நேரங்களில we have a lot of purposes and plans for our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம நிறைய தீர்மானங்களை வைத்திருப்போம், நம்ம நிறைய திட்டங்களை வைத்திருப்போம். அது நம்முடைய சுய அறிவு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல மற்றவர்களுடைய பேசுகிறது, இல்ல நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அப்படி இது எல்லாத்தையும் வைத்து நம்ம நிறைய தீர்மானங்களை வைத்திருக்கிறோம். ஆனா அது தேவனுடைய தெரிவா, அது தேவனுடைய தீர்மானமா? ஆண்டவரே, நீர் என்னை ஒரு நோக்கத்திற்காக தான் நீர் படைத்திருக்கிறீர், அந்த நோக்கத்தை நான் ஒவ்வொரு நாளும் நான் நிறைவேற்றுகிறேனா இல்லையா? எந்த இருதயத்துல அப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறதோ, அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கம் என்ன நோக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் என்னை பல பேரை சந்திக்க வைக்கிறார், என்ன நோக்கத்திற்காக என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைய காரியங்கள் நடக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அவர் அதை நமக்கு புரிய வைப்பார். அப்போ அதை புரிந்து உணர்ந்து அர்ப்பணித்து நடக்கும் பொழுது அந்த பாதையில என்ன நடந்தாலும் சரி, அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்பதை நம்ம முழு நிச்சயமா என்ன செய்ய முடியும்? நம்ம அனுபவிக்கவும் முடியும், உணர முடியும், அநேகருக்கு நம்ம சாட்சியாகவும் நிற்க முடியும். அதனால தேவனுடைய தீர்மானம், the purposes of God is most important. சகலமும் நன்மைக்கு என்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் in our life, if we need to start experiencing that everything works for good, the first and foremost thing that we need to understand, am I in the center of God's purpose and will? அதை நான் புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ளுகிறேனா? அப்போ அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். யார் யார் யோசிச்சிருக்க முடியும்? தகப்பன் தாய் இல்லாம அடிமைப்பட்டு இருந்த ஒரு ஸ்திரீ கடைசியில ராஜஸ்திரியாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது ஆண்டவர் எஸ்தருக்காக வைத்திருந்த ஒரு தீர்மானம். எஸ்தர் ராஜாத்தியாக வரணும்னு சொல்லி அது ஆண்டவருடைய தீர்மானம். அப்ப அந்த தீர்மானத்தை உணர்ந்து கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து சிறு வயதிலிருந்தே எஸ்தர் ராஜாத்தி மொர்தெக்காய்க்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்த காரியங்களில ஆண்டவருடைய தீர்மானம் இருந்ததுனால, அர்ப்பணிப்பும் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இருந்ததுனால அந்த பாதையில அவங்க போக முடிந்தது. ஒரு சுருக்கமா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எஸ்தர் வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நடந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆமான் யூதர்கள் எல்லாரையும் கொல்லும்படியாய் உத்தரவு ஏற்கனவே பிறப்பிச்சாச்சு. இந்த மாதிரி நேரத்துல மொர்தெக்காய் எஸ்தர் இடத்துல சொல்லுகிறார், இங்க பாரு, நீதான் ராஜாவின் இடத்துல போய் என்ன செய்யணும்? அகஸ்வேர ராஜாவின் இடத்துல போய் நீ பேசணும். அவரிடத்துல பேசி உன்னுடைய ஜனங்களுக்காக நீதான் அவரிடத்துல போய் யூ ஹாவ் டு டாக் ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் பீப்புள். அப்ப இப்படி சொல்லும் போது எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, ஐயோ, ராஜா கூப்பிடாம யாராவது ராஜாக்கு முன்னாடி போனா அது யாரா இருந்தாலும் சரி, அவர் செங்கோலை பொற்கோலை நீட்டுனா சரி, அப்படி இல்லாட்டா அவங்க மறிக்க வேண்டியதா போயிடும், அதனால நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப மொர்தெக்காய் சொன்ன காரியம், நீ இந்த காலத்துல நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்துல இருந்து வரும். அதனால நீ இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு நீ உதவியா இருக்கும்படி இந்த ராஜ மேன்மை உனக்கு ஏற்பட்டிருக்கலாமே. அப்ப இந்த வார்த்தையை கேட்டோன்ன எஸ்தர் ராஜாத்தி உடனே சரி அப்ப நான் ராஜாட்ட போறேன்னு சொன்னாங்களா? இல்ல. முதல்ல எஸ்தர் இருதயத்துல தோணுனது, இது ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற நோக்கம். அப்ப இதை நான் என்னுடைய சுயபலத்துல நான் என்ன செய்யக்கூடாது. அப்ப முதல்ல அவங்க சொன்னது, சரி நான் போறேன், நான் ராஜாட்ட போறேன், நான் செத்தாலும் சாகுறேன் பரவாயில்ல, ஆனா முதல்ல நீங்க எல்லாரும் 3 நாள் என்ன செய்யுங்க, சூசான்ல எல்லாருமே எல்லா யூதர்களும் 3 நாள் அல்லும் பகலும் ஆகாரமோ தண்ணீரோ எதுவும் எடுக்காம எல்லாரும் என்ன செய்யுங்க, உபவாசிங்க. எல்லாரும் உபவாசிங்க. நீங்க எல்லாரும் உபவாசிங்க. நான் மாத்திரம் நான் ராஜாட்ட போகும்பொழுது நான் சௌந்தரியமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. அவங்களும் உபவாசித்தார்கள், நானும் என் தாதிமார்களும் உபவாசிக்கிறோம்.
சரின்னு உபவாசிச்சுட்டு 3 நாள் கழிச்சு ராஜா இடத்துல போனாங்க. போய் ராஜா பொற்சொங்கலை நீட்டினாரு. அப்ப நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஓகே உபவாசிச்சாச்சு, இப்போ ராஜா கிட்ட போய் கேட்டிருக்கலாம் இல்லையா? டைரக்டா போய் ராஜா அந்த அரண்மனையில நின்னு, ஏன்னா ராஜா கேக்குறாரு, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ என் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு என்ன செய்வேன், நான் தருவேன். இப்ப அப்படி ஒரு ஒரு கிரேஸ் ஷி ஃபவுண்ட் இன் த சைட் ஆஃப் த கிங். ஆனாலும் எஸ்தர் அந்த இடத்துல என்ன செய்யல, தன்னுடைய விண்ணப்பத்தை ராஜாவின் இடத்துல வைக்கல. என்ன சொன்னாங்கன்னா, ராஜா நான் ஒரு விருந்து வைக்கிறேன், அந்த விருந்துக்கு நீங்க வரணும், நீங்க மட்டும் இல்ல ஆமானும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா சரி இவ்வளவுதானே நான் வரேன்னு சொல்லி அந்த அடுத்த நாள் இரவு வந்து ராஜா வந்து எஸ்தர் ராஜாத்திய சந்திக்க போறாரு, ஆமானும் போறாங்க, அந்த விருந்துக்கு போறாரு. அப்ப அந்த விருந்தப்போ ராஜா மறுபடியும் கேட்கிறாரு எஸ்தரை பார்த்து, எஸ்தர் ராஜாத்தியே உன் விண்ணப்பம் என்ன, நீ என்னிடத்துல கேள், நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தரேன். அப்போ சொல்லிருக்கலாம். அப்ப நான் ரொம்ப யோசிச்சேன், சரி முதல் நாள் சொல்லாட்டி பரவாயில்ல, இப்போ விருந்துக்கு வந்தாச்சு, விருந்துக்கு வந்து அந்த இரவு வேளையில யாருமே இல்ல, ராஜாவும் ஆமான் மட்டும்தான் இருக்கிறாரு. அதனால அந்த நேரத்துல சொல்லிருக்கலாம். ஆனா அப்போ எஸ்தர் ராஜாத்தி சொல்லல. ஷி வெயிட்டட். என்ன கேட்டாங்கன்னா, நாளைக்கு விருந்துக்கு வாங்க, இன்னொரு விருந்து வைக்கிறேன், அந்த விருந்துக்கும் வாங்க. ஏன் அந்த காரியத்தை எஸ்தர் சொன்னாங்க? அதே நேரத்துல அவங்க சொல்லியிருக்கலாம் இல்ல, இந்த மாதிரி அந்த ஆமான் வந்து இப்படி ஒரு காரியத்தை என்னுடைய ஜனத்தை அழிக்கும்படியாய் அவன் திட்டமிட்டிருக்கிறான், உத்தரவு பெற்றிருக்கிறான்னு சொல்லி. ஆனா ஷி வெயிட்டட். அவங்க பொறுமையாய் காத்திருக்கிற அந்த இரவுல என்ன நடந்ததுன்னா, ராஜாக்கு தூக்கம் வரல. ராஜாக்கு தூக்கம் வரலைன்னா அவர் நிறைய காரியம் பண்ணிருக்கலாம். போய் ஏதாவது தோட்டத்துல உலாவி இருக்கலாம், இல்ல யாரையாவது வந்து பாட்டு பாட சொல்லியிருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா ராஜாவுக்கு தூக்கம் வராம அவர் போய் he wanted to read the chronicles. அதுல முக்கியமா எதை எடுத்து படிக்கிறாருன்னா, இந்த மொர்தெக்காய் ராஜாவுக்கு எதிராக கை போடும்படியாய் அந்த காவல்காரர்கள் 2 பேர் வந்து செய்த அந்த ஒரு சதியை வெளிப்படுத்ததுனால ராஜாவுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுகிறது. அந்த போர்ஷனை படிக்க ஆண்டவர் வைக்கிறார். அப்போ ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக பல காரியங்களை அவர் செயல்படுத்துகிறார். அப்ப நம்ம அப்படி ஒரு வேவ்லென்த்ல அவரோட கனெக்டடா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் நமக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்ணி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்ம அதை உணர முடியும். அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எஸ்தர் உபவாசித்த போதே ஆண்டவர் அந்த திட்டத்தை எஸ்தருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதனால அவங்களுக்கு தெரிந்தது, ஆண்டவர் முழு நேரத்துல எல்லா நேரத்திலும் நீங்க வலதுபுறம் சாயும் பொழுது, நீங்கள் இடம்புறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய காதுகள் கேட்கும்னு சொன்ன மாதிரி, I believe the Holy Spirit was always whispering into Esther's ears, wait, wait, wait. எப்ப சொல்லணுமோ நான் உனக்கு சொல்றேன். அப்ப அதுதான் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம இருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கைடன்ஸ். உடனே அடுத்த நாள் காலையில ராஜா முதல்ல ஆமானை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து கனம் பண்ணணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி, கடைசியில ஆமான் ஒரு பக்கம் அந்த மொர்தெக்காயை கொல்லுவதற்காக ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டு பண்ணி ரெடியா வச்சிருக்கிறான். ஆனா அந்த ஆமான் கையினாலேயே மொர்தெக்காய்க்கு அங்க கனமும் மகிமையும் வருகிறது. அந்த இரவு 2வது நாள் போய் அந்த விருந்துல இருக்கும் பொழுது, அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய விண்ணப்பம் என்னன்னு சொல்லி ராஜா கேட்கும் பொழுது, அப்போ எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, என்னுடைய ஜனத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த ஆபத்தை யார் செய்தான்னு சொன்னேன்னு, இதை உங்க முன்னாடி இருக்கிற இந்த ஆமான் தான். அப்போ she waited patiently. அந்த நேரத்துல சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் கிரியை செய்தார். அப்போ when we believe and when we know that we are actually in the center of the will of God and we are actually called according to his purpose, ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நேரமும் நம்மளை வழி நடத்துகிறார். அப்ப நமக்காக அவர் செயல்படுகிறார். ஒருவேளை முதல் நாள் சொல்லியிருக்கலாம், 2வது நாள் சொல்லியிருக்கலாம். ஆனா she waited. ஏன்னா அவளுக்கு எஸ்தருக்கு தெரிந்தது எந்த நேரத்துல, ஏன்னா இது 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 என்னுடைய காரியம் அல்ல, இது தேவனுடைய காரியம், இது அவர் என்னை அவருடைய தீர்மானத்தின்படி நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அப்ப அதனால அர்ப்பணத்தோடு காத்திருந்ததுனால
அர்ப்பணத்தோடு தன்னுடைய காரியத்தை செய்ததுனால ஏற்ற நேரத்தை ஆண்டவர் அவளுக்கு காண்பித்தார். அந்த நேரத்துல சொல்லும் போது, அப்பொழுது ராஜா இவனை கொண்டு போய் அதே தூக்கு மரத்துல, அவன் தயாரித்து வைத்த அதே தூக்கு மரத்துல அவனை போடுங்கன்னு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதே போல யூதர்களும் அங்கு காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் we need to understand God, what is the purpose that you have for me? எனக்கென்று நீர் வைத்திருக்கிற தீர்மானம் என்ன? நான் என் வாழ்க்கையில ஒருவேளை நான் அநேக நேரங்களில் எனக்கு தெரிந்த காரியங்கள், எனக்கு விருப்பமான காரியங்கள், இல்லை என்னுடைய சுய அறிவுக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தெரிந்த நிறைய காரியங்களை நான் எனக்கு என்னுடைய மனம் போன போக்கில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன் ஆண்டவரே. அப்ப அந்த நோக்கத்தை நான் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள நான் என்ன செய்யணும், எப்படி என்னை அர்ப்பணிக்கணும், அப்படி ஒரு அர்ப்பணத்தின் இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய பாதப்படியில நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படி தீர்மானத்தை புரிந்து உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது அப்பதான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால முதல் காரியம் ஆண்டவருடைய தீர்மானம், God's purpose. So we need to spend that intentional effort and we need to have the desire to understand, God, what is the purpose? என்னை எதற்காக நீர் படைத்தார்? இரண்டாவது காரியம் God's call, ஆண்டவருடைய அழைப்பு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி அதே ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒரு தீர்மானத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? He gives a call, ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இது எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட பண்ணணும்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன செய்வாங்க? ஓகே, இதுதான் the objectives of the project or the goals of the project. அந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இந்த ரோல்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி இப்படிதான் ஒரு டீம் இருக்கணும்னு சொல்லி கடைசியில என்ன செய்வாங்க? இந்த வேலைக்கு யார் சரியானவர், இந்த வேலைக்கு யார் சரியானவர்னு சொல்லி ஒவ்வொருத்தரா என்ன செய்வாங்க? they'll give a call. Okay, can you come and join this team? அப்போ the mastermind Jesus Christ அவர் இதேதான் செய்யறாரு. அவர் எல்லாவற்றையும் ஒரு திட்டத்தை உருவாக்கி, ஒரு நோக்கத்தை நமக்கென்று உருவாக்கி, we are all working in a team. அதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு வருகிறது, ஒவ்வொரு நாளும் வருகிறது, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அழைப்பை நமக்கு வைக்கிறார். அப்ப அந்த அழைப்பு நமக்கு வரும் பொழுது நம்ம எப்படி செயல்படுகிறோம்? how are we responding to that call? செயின்ட் அகஸ்டின் சொல்லும் பொழுது, without God man cannot, but without man God will not. தேவன் இல்லாம மனுஷனால எதையுமே செய்ய முடியாது. ஆனா மனிதன் இல்லாம தேவன் எந்த காரியத்தையும் செய்ய அவர்னால முடியும், ஆனா செய்ய மாட்டார். அப்ப இதை நம்ம எப்பவுமே உணரணும். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்ய விரும்பினா அதற்கு ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தேவை. அதற்கு அவருடைய தீர்மானத்தின்படி அவர் என்ன செய்வார்? ஒரு அழைப்பை நமக்கு கொடுப்பார். அது என்ன அழைப்பாவ, அது அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன அழைப்பு என்பதை அவர் நமக்கு தெரிவுபடுத்துவார். So that is something that we need to understand, that every day God wants to call me for a specific purpose. அப்ப தீர்மானத்தை புரிந்திருக்கணும், அப்ப அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். And the call of God is very different, is very unique. ஏன்னா அவர் கூப்பிடும் பொழுது he calls us for a very specific purpose. மோசே அழைத்தவர், பெயர் சொல்லி அழைக்கிறார், மோசே மோசே, and he calls us for a very specific purpose. அப்புறம் சில நேரங்கள்ல ஒருவேளை அவருடைய அழைப்பு நம்ம தெரிந்த பாதையில இருக்கலாம், இல்ல இட் கேன் பி அ ஈஸி ரவுட். ஆனா அநேக நேரங்களில ஒருவேளை அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு, இட் இஸ் புல்லிங் அஸ் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன். ஐயோ, இது எனக்கு தெரியாத ஒரு பாதையாச்சே, இது எனக்கு புரியாத ஒரு காரியமாச்சே, இதை நான் இது வரைக்கும் செய்ததே இல்லையே. ஒருவேளை நம்மளா தேர்ந்தெடுத்தா அப்படி ஒரு பாதையை நம்ம நிச்சயமா என்ன செய்ய மாட்டோம்? தெரிந்தெடுக்கவே மாட்டோம். அப்படிதான் மோசேக்கு வந்த அழைப்பு. From the burning bush, that was the call that Moses had. அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுத்துட்டு அவர் முதல் சொன்ன காரியம், I am
the Lord of your fathers. I'm God of Abraham, I'm God of Jacob, I'm God of Isaac. அதை சொல்லி நான் யாருன்னு சொல்றாரு. அதற்கப்புறம் அழைத்த நோக்கம் என்னன்னு சொல்றாரு. நான் என்னுடைய ஜனங்களுடைய கண்ணீரையும் கூக்குரலையும் நான் கேட்டேன். அதற்காக நான் அவர்களுக்கு இறங்குபடியா நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு நீ போகணும். நீதான் பார்வோன் இடத்துல போய் நீ பேசணும். ஆனா நான் உன்னை தனியா விட போறதில்லை. ஐம் கோயிங் டு பி வித் யூ. நான் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது, அந்த நான் யாருன்னா ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கும்போது முதல்ல அவர் யார் என்பதை நமக்கு தெரிவுபடுத்துகிறார். அந்த அழைப்பு என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அந்த அழைப்புல நம்ம தனியா இல்ல, எல்லாத்துக்கும் மேல சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு திட்டவட்டமாக உணர்த்துகிறார். ஆனா நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு வரும் பொழுது சின்னதோ பெரிதோ ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிற வேலைகளிலும் ஆண்டவர் நமக்கு சில அழைப்பை நமக்கு கொடுக்கும் பொழுது we have a lot of questions. Oh, is this the right thing? இதுல நான் என்ன செய்ய முடியும்? இதை நான் எப்படி செய்ய முடியும்? ஆனா என்னைக்கு அது தேவனுடைய அழைப்பு என்பதை நான் புரிந்து உணர்ந்து நடக்கிறேனோ, ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனா முடிவு மகிமையாக சம்பூர்ணமாக மாற்றும் தேவன். அப்போ அப்படி அழைப்பை ஏற்று வருகிற வாழ்க்கையில மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்பதை நாம் உணர முடியும். என்னுடைய நான் ஒரு ஐடி கம்பெனியில தான் நான் வேலை செய்கிறேன். நான் இப்போ ஒரு 22 இயர்ஸாக நான் ஐடியில தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ போன அக்டோபரில் எனக்கு ஒரு புது ரோல் ஒன்று கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹெட் ஆஃப் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லி ஒரு புது ரோல் ஒன்று கொடுத்தாங்க. நான் 22 வருஷம் இதில் வேலை செஞ்சுருந்தாலும் இப்படி ஒரு ரோலை வந்து நான் ப்ளே பண்ணதே இல்லை. அதுக்கு தகுந்த ஒரு ஸ்கில்ஸ் வந்து எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய லைன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி வேற. அப்போது என்னுடைய மேனேஜர் என்னை கூப்பிட்டு நீ இதை செய்யணும், நீங்கள் தான் இந்த ரோலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எனக்கு இது எப்படி, எனக்கு ஒன்றுமே தெரியாதே இது. அதுவும் இல்லாமல் என்னுடைய நிறைய திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்களே, இதை எப்படி நான் எடுக்கிறது நிறைய கேள்வி இருந்தது. ஆனால் எப்போ எனக்கு ஏதாவது இப்படி வந்தாலும் நான் வந்து உடனே நான் அதுக்கு பதில் சொல்லுகிறது இல்லை. ஏன்னா உங்கள் எல்லாரையும் போல நானும் ஒன்றும் புரிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு எஜமான் ஒருவர் மாத்திரம்தான், அது சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால அவரிடத்து கேட்டுட்டு தான் எல்லா காரியத்தையும் செய்யணும்னு சொல்லி சரின்னு அந்த இரவு வந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இது எனக்கு தெரியாதே, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாட் எக்ஸ்பீரியன்ஸ் டஸ் ஷி ஹேவ் டு டேக் சச் அ ரோல், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட வேண்டியது இருக்குமே, எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல, இது எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு திட்டவட்டமா இல்லை, இது நான் உனக்கு கொடுத்துருக்கிறது, இதை நீ எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் அந்த ரோலை வந்து கடைசியில் நான் அடுத்த நாள் காலையில் போய் நான் சொன்னேன், சரி ஐம் டேக்கிங் த ரோல். அப்போ அதுக்கப்புறம் ஆரம்ப காலங்களில் நிறைய பேர் நான் அதை பற்றி சொல்லும் பொழுதே வந்து சிலர் எங்கிட்ட ஓப்பனாகவே சொன்னாங்க, ஆக்சுவலாக நீங்கள் யூஆர் நாட் வெரி ஃபிட் ஃபார் திஸ் ரோல், நீங்கள் மற்றதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து டு லீட் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பிளே திஸ் ரோல், ஐ டோன்ட் திங்க் ஸோ, யூ ஹாவ் யூர் அ ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னாலஜி பர்சன், இந்த மாதிரி நிறைய காரியங்களை என்னிடத்துல சொன்னாங்க. அப்போது நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நான் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் என்ன இந்த நோக்கத்திற்கு இந்த ஒரு ரோலுக்கு அழைத்திருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து காரியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 months ஆச்சு இந்த ரோலை நான் எடுத்து. நான் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது இப்போ பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாரும் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் கொடுக்குற சஜஷன்ஸ், நான் கொடுக்குற சொல்யூஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் தட் வி ஹவ் சீன், இதை நம்ம நிச்சயமா செய்யணும். அப்போ நான் வந்து நான் சசி பிரதர் கிட்ட கூட ஷேர் பண்ணேன். ஒரு 2 monthsக்கு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த வேலை விஷயமா நான் வந்து சைனாக்கு போய் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலாக திஸ் இஸ் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே இதெல்லாம் ஓகே, அங்கே போய் என்னைய ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறீங்களே, அவங்களாம் ஏற்கனவே ஏஐயில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. அப்போ தான் மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், நீயா போகிறேன், உன்னை அனுப்புறது யார்? நான் தானே அனுப்புகிறேன், உனக்கு இருக்கிற ஊம்பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவன் நான்.
அதே மாதிரி அங்க போய் அங்க அந்த பிரசன்டேஷன் எல்லாமே முடிச்சிட்டோன்னு அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட சொன்ன காரியம், ஓ சுஜானா, விர் ஆக்சுவலி சோ இம்ப்ரெஸ்ட் வித் ஆல் யுவர் ஒர்க். உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி எங்களை ரொம்ப நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நீங்க வந்து இந்த பிரசன்டேஷனை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அப்ப இந்த பிரசன்டேஷன் முடிஞ்ச உடனே நான் வந்து அங்க என்னுடைய கேபின்குள்ள போய் முழங்கால் படிட்டு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நீர் ஒரு அழைப்பை கொடுக்கிறீர். அந்த அழைப்புல 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம வாசிக்கிற மாதிரி, உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். The one who has called you is faithful and he will do it. அப்ப அதை நான் உணர்ந்தேன். அதனால என் வாழ்க்கையில ஒருவேளை அநேக நேரத்துல எனக்கு சரின்னு படுகிறது, என்னுடைய மற்றவர்கள் இதை சொல்லுவார்களோ அதை சொல்லுவார்களோ, இல்ல உலகத்தார் சொல்லுகிற காரியம், இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு வரும்பொழுது நமக்கு கேள்வி இருக்கிறது. ஆனா எல்லாவற்றையும் மறந்து முதல்ல கீழ்ப்படிதலோட, ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இததான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு என்ன சொல்றது பொறுப்புகளிலும் திஸ் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். எப்போ அந்த கீழ்ப்படிதலும் அந்த ஒரு அர்ப்பணமும் விசுவாசமும் இருக்கிறதோ, அப்ப நம்ம சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். கடைசி காரியம் தேவனிடத்தில் அன்பு. முதல் காரியம் தேவனுடைய தீர்மானம், இரண்டாவது காரியம் தேவனுடைய அழைப்பு, காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் கால். மூன்றாவது காரியம் தேவனிடத்தில் அன்பு. இட்ஸ் நாட் லவ் ஆஃப் காட், காட் இட்ஸ் நாட் காட்ஸ் லவ், இட்ஸ் லவ் ஃபார் காட். தேவனிடத்தில் அன்பு. ஏன்னா அநேக நேரத்துல அவருடைய தீர்மானத்தை புரிந்து கொள்ளலாம், அவருடைய அழைப்பையும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அன்பில்லாம காரியத்தை நம்மளால செய்ய முடியும். we can do a lot of things without love. ஆனா இது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். மூணுமே இருக்கணும். இட் இஸ் லைக் a logical and. இல்ல, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் முக்கியமா என்ன செய்யணும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கே. அப்ப தீர்மானத்தை தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? how could we actually love God? அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுவது நீ கண்கண்ட ஒரு சகோதரனிடத்துல நீ அன்பு கூறுவதுதான், காணாத தேவனிடத்துல அன்பு கூறுவது. ஏன் இதை முக்கியமா ஆண்டவர் பவுல் மூலமா இந்த வார்த்தையில சொல்லும் பொழுது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எதற்காக தேவனிடத்தில் அன்பு கூறுவது முக்கியம்னு சொல்றாரு? ஏன்னா தீர்மானத்தின்படி அழைப்பு வந்து நம்ம காரியங்களை செய்யும் பொழுதுதான் மாம்சத்திற்குரிய காரியங்கள் நிறைய வரும். அப்பதான் கோபம் வரும், அப்பதான் எரிச்சல் வரும், அப்பதான் யார் மேலேயாவது பொறாமை வரும், அப்பதான் பொறுமை இல்லாம போகும், அப்பதான் வேற யாராவது நமக்கு விரோதமாக செய்த காரியங்கள் எல்லாமே நமக்கு நினைவு வரும். அப்ப நம்ம நினைவுபடுத்த வேண்டியது 1 கொரிந்தியர் 13. அன்பு எப்படிப்பட்டது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு என்ன செய்யாது, எல்லா இடத்துலயும் போய் நான் இப்படி. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. எங்கேயாவது போய் யாராவது நம்மள ஆனர் பண்ணலன்னா சில சமயத்துக்கு நமக்கு நிறைய கோபம் வருதுல்ல. கூப்பிட்றாங்க ஆனா ஆனர் பண்ணலன்னு. ஆனா அன்பு எப்படி இருக்குதான்? அன்பு தன்னை தற்பொழிவை ஒரு நாள் என்ன செய்யாதான், நாடாதான். அன்பு தற்பொழிவை நாடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்திய, முக்கியமா என்ன சொல்றது, தீங்கு நினையாது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இட் கீப்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் நோ ராங்ஸ். இட் கீப்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் நோ ராங்ஸ். ஏன்னா தமிழ்ல தீங்கு நினையாதுன்னா நான் வந்து ஓகே தீங்கு நினையாம இருக்கிறதுன்னு சொல்லி, ஆனா ரெக்கார்ட் ஆஃப் நோ ராங்ஸ், யாராவது எனக்கு செய்த காரியத்தை மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. அன்பு ஒரு நாளும் அப்படி செய்யாது அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்ப தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்ப இப்படி இது எல்லாவற்றையும் அப்ப என்னுடைய அழைப்புல நான் என் வாழ்க்கையில நான் போகும் பொழுது பல காரியங்கள், பல போராட்டங்கள் எனக்கு வரும். அது எல்லாவற்றின் மத்தியில நான் எப்படி தேவனிடத்துல அன்பு கூற முடியும்? இந்த 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் புரிந்து உணர்ந்து நான் என்னுடைய பாதையில எல்லாரோடும் அன்போடு நான் இருக்கும் பொழுது அப்ப எனக்கு நிச்சயம் இருக்கும், அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் எனக்காக அவர் செய்து முடிக்கிறார்னு சொல்லி. அப்ப அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் மீ. அப்ப நம்ம வாழ்க்கையில இதை அனுபவிக்க வேண்டும்.
எல்லாம் நன்மைக்கு தான் என்பதை உணர வேண்டும் என்பதுதான். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு சொல்றாரு. ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும்னு சொல்லி நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அப்ப இன்றைய நாளில ஆண்டவர் நமக்கு இன்னொரு விஷயம் மாத்திரம் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம். ஒருவேளை அநேக நேரங்கள் பாதை தெரியாத ஆட்டை போல நம்ம இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிற காரியம், என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் என்னிடத்துல நீங்கள் அன்பு கூறும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரம்தான் நடக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கிருபை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அழைப்பின் சத்தத்தை கேட்டேன், ஆவலாயும் மண்டை வந்தேன். அழைப்பின் சத்தத்தை கேட்டேன், ஆவலாயும் மண்டை வந்தேன். ஐயானின் கிருபை தாரும், அடியேனை என்று காரும். ஐயானின் கிருபை தாரும், அடியேனை என்று காரும். நான் பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளை நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. அநேக நேரங்களிலே உம்முடைய தீர்மானத்தை புரியாமல், உம்முடைய அழைப்பை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்ளாமல், உம்மிடத்துல நாங்கள் அன்பு கூறும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய அயலாரிடத்துல நாங்கள் அன்பு கூறாமல் நாங்கள் இருந்த நாட்கள் அநேகம் உண்டு சுவாமி. அதை நினைத்து நாங்கள் இன்னொரு விஷயம் மாத்திரம் உடைய பாதப்படியிலே நாங்கள் மன்றாடுகிறோம், நாங்கள் வருந்துகிறோம். மறுபடியும் உடைய கிருபாசன தண்டியிலே நாங்கள் உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நம்பி வந்து சேர்ந்து நிற்கிறோம் சுவாமி. இந்திய நாளிலும் இனி வரப்போகிற நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே என்பதை உணர்ந்தவர்களாக நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் நீர் எங்களுக்காக நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பிலும் நாங்கள் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் மற்றவர்களை வழி நடத்தவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தேவரீர் நீராசிர்வதியும் சாமி. நாங்கள் கேட்க தெரியாதவைகள், கேட்க மறந்தவைகள், தவறாக கேட்டவைகள் கூட இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுக்கு என்ன தேவை என்பதை பரம தகப்பனாகிய நீர் அறிந்திருக்கிறீர். அதனால எல்லாவற்றையும் மிகவும் தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம். நீர் மகிமைப்படும். குற்றங்கள் குறைகள் இருப்பின் தயவு கூர்ந்து என்னை மன்னியும், எங்களை மன்னியும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.